அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவுண்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பவுண்ட்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பிக் பாயிண்ட்டு கிளிக் பண்ணணும். என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா பவுண்ட்ரி க்ரியேட் ஆகிடும். ஸோ ஒரு பாலிகானாக க்ரியேட் ஆகிடுச்சு. இது பார்த்தோன்னா நமக்கு ரெக்டாங்குலரே ஆல்ரெடி பாலிகானாக தான் இருக்கும். ஸோ இந்த பவுண்ட்ரி எங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு இர்ரெகுலரான ஷேப் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வைங்க. ஜஸ்ட் லைன் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு இர்ரெகுலரான ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறேன்னு வைங்க. இது எல்லாமே சிங்கிள் லைனாக இருக்குது. எனக்கு இது ஃபுல்லாக ஒரு பவுண்ட்ரியாக க்ரியேட் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணலாம், இந்த பவுண்ட்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிக் பாயிண்ட் கொடுத்துட்டு இதுக்கு நடுவில் நம்ம ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லாக ஒரு பவுண்ட்ரியாக க்ரியேட் ஆகி நமக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ஷன்ஸ் எங்கேயாவது பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த பவுண்ட்ரி ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சேம் லைக் பாலிலைன் மாதிரி தான். ஸோ பாலிலைனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம லைன் வரைஞ்சோம்னா நம்ம பாலிலைன் கிடைக்கும். நம்ம நார்மல் லைன் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அதை பாலிலைனாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணி இந்த பவுண்ட்ரின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பாலிலைன் க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.